கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 திமோத்தி 1:7 சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருக்குள்ள பயம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்படியே சொல்கிறது உண்டு, வயிற்றுல புளிய கரைக்குது சார், வயிற்றுல பயம் அப்படியே என்னை நெருக்குதுன்னு சொல்கிறாங்க. அநேகர் பயத்தினால் பாதிக்கப்படுறாங்க. திமோத்தி என்ற ஒரு வாலிபன் பவுலினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் விசுவாசத்தின் மனுஷனாக இருந்தான். திமோத்தி எபேசிய சபைக்கு போதகராகவும் அந்த சபைக்கு பிஷப்பாகவும் இருந்தார். ஆனால் பெரிய சபை, அவனோ வாலிபன். அவனுக்குள் நான் நினைக்கிறேன் பயங்கள், போராட்டங்கள் எழும்பி இருக்க வேண்டும் என்று. அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திமோத்தியே, நீ உனக்குள் இருக்கிற பயத்தை குறித்து பயப்படாதே, நீ உனக்குள் இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், உனக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியானவர். யாரை குறித்தும் அஞ்சாதே, யாரை குறித்தும் பயப்படாதே. உனக்குள் பலத்தின் ஆவி இருக்கிறது, அன்பின் ஆவி இருக்கிறது, தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அன்பானவர்களே, பயத்தை நீங்க புறக்கணிக்க வேண்டும், பயத்தை விரட்ட வேண்டும், பயத்தின் ஆவியை எதிர்க்க வேண்டும். உங்களுக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. அன்பானவர்களே, நீங்களும் உங்க வாயை திறந்து என் பலனாகிய கர்த்தாவே, எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரேன்னு சொல்லுங்க, தெளிந்த புத்தியின் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. பயத்தில் நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் பவுல் 2 திமோத்தி 1:6 சொல்லுகிறார், உனக்குள் நான் வைத்த வரத்தை அனல் மூட்ட ஜாக்கிரதையாயிரு. உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியின் கிருபையை, வரத்தை, அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. பயத்தை மேற்கொள்ளுவீங்க. நீங்கள் அனல் மூட்ட பிசாசுகள் நடுங்கும். நீங்கள் அனல் மூட்ட தேவ வல்லமை வெளிப்படும். நீங்கள் அனல் மூட்டும் பொழுது கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க, பயத்தை மேற்கொள்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.